வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அது இப்போது இன்றைக்கி அண்ணனோட ஜனநாயகன் படம் வந்திருக்கு. அந்த ஜனநாயகன் படத்தில் வர ஸ்டோரி மாதிரியே ஒரு ஸ்டோரி தான் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் ரூசோன்னு திமுகவில் ரொம்ப பெரிய ஆளாக ஒருத்தர் இருக்கார். அவர் ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ரொம்ப நெருக்கமாக இருந்தோடனே அவர் ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை சார்ந்தவர். அதை விட ஒரு டாமினன்ட் கேஸ்ட்டை சார்ந்த ஒருத்தர் அங்கே மேலே வர ட்ரை பண்ணுறாரு. அவங்க தான் ஆண்ட பரம்பரை. இவர் கிறிஸ்டியனு ப்ளஸ் ஒரு சபார்டினேட் கேஸ்ட்டை சேர்ந்தவர். இவர் ரைட்டுங்களா, உடையார்னு ஒரு சபார்டினேட் கேஸ்ட்டை சேர்ந்தவர். இவருக்கு மேலே பவர்ஃபுல்லாக ஆல் பவர்ஃபுல்லாக வர நினைக்கிறவர் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் ஏது தடை அப்படின்னு வட மாவட்டங்களில் சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்களில் சசிகலாவுக்கு நெருக்கமான ஒரு டீம். யாருக்கு நெருக்கமான டீமு? சசிகலாவுக்கு நெருக்கமான ஒரு டீம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரூசோவை அவர் ஸ்டாலினுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார், அதனால் ரூசோவை போட்டு தள்ளுறாங்க. ரைட்டுங்களா. காலம் மாறுது. அதில் போட்டு தள்ளினவர் பேர் கருணாநிதி. காலம் மாறுது, ஓடுது. கருணாநிதின்றவருடைய பையன் பிடிஎஸ் படிக்கிறான். பிடிஎஸ் படிச்சுட்டு அங்கே ரீல்ஸ் எல்லாம் போட்டு டாக்டராக இருந்து அவன் பெரிய அளவுக்கு சேவை செய்கிறான். ரைட்டா. அவன் தாவேக்காவுக்கு போகிறான். தாவேக்கால மந்திரி ஆகிறான். கனிம வளத்துறை மந்திரியும் ஆயிடுறான். இந்த ரூசோவை போட்டு தள்ளினவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து மட்டில் தான் போட்டு தள்ளுறாரு. அவர் தான் இப்போ ரியல் மந்திரி. ரைட்டுங்களா. அவர் தான் இப்போ எல்லா டீலிங்கையும் பேசுகிறாரு, எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணுறாரு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் எல்லா குவாரியும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா சாட்சாத் இந்த கருணாநிதி தான். அவர் யாருன்னா இந்த டாக்டர் பிரபுவோடைய அப்பா தான். அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு. உட்காந்து டீல் பேசுகிறார். கேரளாக்காரன் தேனி மாவட்டத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். அவனே லாரி வைக்கிறான், அவனே இயற்கை குவாரிகளை ஆப்ரேட் பண்ணுறான். அது முழுக்க இந்த கருணாநிதியுடைய கண்ட்ரோலில் தான் நடக்குது. ரைட்டுங்களா. எந்த அப்பா ஒரு கொலையை பண்ணிவிட்டு மிகுந்த டாமினேஷனாக வரணும் அப்படின்னு சாதிய ரீதியாக முடிவு பண்ணி ஆப்ரேட் பண்ணாரோ, அந்த அப்பாவுடைய ஆசையை புள்ள அமைச்சராகி நிறைவேற்றுறான். யாருன்னா இந்த விஜயபாஸ்கரோட ரொம்ப க்ளோஸ் இவங்க அப்பா. விஜயபாஸ்கர், சசிகலா இந்த டீமோட க்ளோஸ். அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த கேஸ்ட் சப்காஸ்ட்டில் அவங்க சேர்ந்துருப்பாங்கன்னு. ஸோ முழுக்க அந்த சப்காஸ்ட் ஃபுல்லாக உள்ள வருது, சிவகங்கைக்குள்ளே வருது. சிவகங்கையிலேருந்து திண்டுக்கலுக்குள்ளே வருது, திண்டுக்கல்லேருந்து தேனிக்கு வருது, தேனியிலேருந்து நேராக மலைக்குவாரிகளுக்கு போகுது, மலைக்குவாரிலேருந்து கல் எடுத்து அது கேரளாவுக்கு அனுப்புது. கேரளாவுக்கு ஃபுல்லாக கல்லை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான தேவைகளை எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கறது யாருன்னா இந்த டீமு. இதுனா மாற்றம், முன்னேற்றம். சப்போஸ் இந்த பிரபு ஜெயிக்காமல் அங்கே சீமான் ஜெயிச்சிருந்தா கூட அங்கே அந்த ஏரியாவில் மாற்றம் தான். இந்த பிரபுவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டதுனால என்ன வந்திருக்கு, இப்போ மாற்றம் எந்த அளவில் நிற்கிது? மோசமான ஏமாற்றமாக குவாரி அளவில் ஓடிக்கிட்டுருக்கு. அப்போது தமிழ்நாடு முழுக்க குவாரிகள் இந்த மாதிரி ஒரு லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு முழுக்க ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நமக்கு தெரிய வரக்கூடிய உண்மை. அடுத்தது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா
ஒரு முக்கியமான ஈவெண்ட். இந்த குவாரியெல்லாம் விடுங்க சார், இதெல்லாம் யாரோட சப்ஜெக்ட். அதெல்லாம் முக்கியமான ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு சார். அது வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன். இந்த ஜனநாயகத்தோட பட ரிலீஸு. படம் வந்து ஏற்கனவே 1,27,00,000 பேர் வந்து இணையத்தில் வெளியாகும் போதே பார்த்துட்டாங்க. அது ஃபுல்லாக விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சின்ன பசங்க எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை வந்து எல்லாரும் போய் இன்றைக்கி எல்லாரும் போய் பார்க்கணுன்ற ஒரு கட்டாயம். நேற்றே அண்ணன் விஜய் வந்து உட்காந்து அதை பார்த்துட்டார். டோட்டலாக உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டாரு. இன்றைக்கி அமைச்சர்கள் எல்லாம் அருண்ராஜ்லாம் எப்போவுமே நம்ம ஸ்பெஷலாக அருண்ராஜை பற்றி சொல்லணும். அருண்ராஜெலாம் புலகாங்கிதப்படக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக பார்க்குறாரு சினிமா படத்தை. அந்த மாதிரி அவர் உட்காந்து பார்க்குறாரு. இதில் என்னென்னா, இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆள் வரல, பொதுமக்கள் வரல. ஏன்னா பாதி பேர் பார்த்தால. திருத்தணியில் 9 மணிக்கு வந்து கேன்சல். அந்த அளவுக்கு இந்த படத்தோடைய விளைவுகள் வந்து இருந்திருக்கு. பெண்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் தான் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. பல பெண்கள் வந்து இவங்க வந்து பார்த்துருக்காங்க. இவங்களை இந்த மாதிரி படத்தை பார்க்கறதுக்கு பெண்களை வந்து அலோவ் பண்ணுறாரு விஜய். ஆனால் நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்காக தமிழ்நாடு முழுக்க பெண்களை வந்து களமிறங்கியிருக்காங்க. கல்லூரி பசங்க களமிறங்கியிருக்காங்க. அவங்கள எல்லாரையும் பின்னுன்னு பின்னுறாரு. இந்த பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு எஸ்ஐ அந்த வீடியோ போடுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அலாமிங்காக இருக்குது. அந்த எஸ்ஐக்கெலாம் ரொம்ப பணிவாக நம்ம சொல்கிறோம், இது மாதிரிலாம் ஆடாதீங்க, அரசாங்கத்து பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் ஆடாதீங்க. அரசாங்கம் உண்மையிலேயே இந்த நீட்டு விஷயத்தில் அவங்க வந்து அந்த போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. போராட்டம் என்பது மிக உன்னதமான ஒரு நிலையை நோக்கி பெரிய அளவுக்கு அது போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த பக்கம் ஒரு சைடில் இவங்க வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்கள் அடக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது, அருணாச்சலம்னு ஒரு பையன் வந்து தூத்துக்குடியில் சாராயம் வந்து டூப்ளிகேட்டாக விற்றான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவனை அடித்தே சாவடிச்சிருக்கான். ஏற்கனவே ஆகாஷ்னு ஒரு பையனை அடித்து சாவடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2-3 டெத்து வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே நிறைய நடந்திருக்கு, ரைட்டுங்களா? கவினுடைய ஆணவ படுகொலையிலேருந்து எல்லாமே அந்த ஏரியாவுக்குள்ளே நடந்த கொலைகள் தான். ஆகாஷ் அந்த பையனையும் அடித்து சாவடிச்சிருக்கானுங்க. இப்போ வந்து இந்த பையனை வந்து கூட்டின்னு போயிட்டு அந்த கள்ள மார்க்கெட்டில் மது விற்பனை செய்தார். இவர் செஞ்ச மிகப்பெரிய குற்றம் என்னன்னா, கள்ள மார்க்கெட்டில் மது விற்பனை செய்தார் அப்படின்னு கூட்டின்னு போயிட்டு செம்ம அடித்து லாக்கப்பில் சாவடிச்சிருக்கானுங்க. இந்த அருணாச்சலம்ன்ற ஒரு விஷயத்த ஆகாஷ்னு ஒன்று ஏற்கனவே போச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக சபரிநாதன் ஒன்று வந்து ஜெயிலில் அடித்து சாவடித்தாங்க. இது வரைக்கும் 8 ஆணவ கொலைகளே நடந்திருக்கு, 4-5 லாக்கப் படுகொலைகளே நடந்திருக்கு. இவங்களை கேட்டேன்னா ஹென்ரி டிஃபைன் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்ட் வந்து செம்மையாக நடவடிக்கை எடுக்குது, சிறப்பாக நடவடிக்கை எடுக்குது, நல்லபடி நடவடிக்கை எடுக்குது, இந்த கவர்மெண்ட் மாதிரி யாரும் நடவடிக்கை எடுக்கவே முடியாது அப்படின்னு ஹென்ரி டிஃபைனு வந்து சொல்லுவாங்க. கூடவே இந்த ஆணவ கொலைகளை பற்றி சொன்னால் இந்த நீல சங்கிகள்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வந்து நம்ம பாரஞ்சித் தலைமையிலான ஒரு டீம். அவங்க வந்து முழுக்க இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஆணவ கொலைகளே நடக்கலைன்னு. ஆணவ கொலைகளும் நடக்குது, லாக்அப் மரணமும் நடக்குது, பெரிய அளவுக்கு நடக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. சில லாக்அப் மரணங்கள் மறைக்கப்படுது. முந்தா நாள் கூட சென்னையில் ஒரு மரணம் ரிப்போர்ட் ஆகி வந்துச்சு, நமக்கும் ஃபோன் கால்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உறவினர் ஒருத்தர் வந்து போலீஸில் வேலை செய்கிறதுனால அந்த மரணம் வந்து மறைக்கப்பட்டுச்சு. இப்படி எஸ்கேப் ஆகிற மரணங்களும் நிறைய இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி
அருணாச்சலம் வயசு 29 வயசு அப்படின்ற ஒரு மரணம் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்துடுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மெரினாவில் வந்து இந்த மக்கள்லாம் போராடுறதுக்கு இடம் கேட்குறாங்க. அதாவது மெரினாவில் இடம் கொடுத்து மக்கள் அங்கே வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க கவனத்தை ஈர்த்துடும். அதனால் மெரினாவில் போராடுறதுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அடித்து ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஓட விட்டுக்கிட்டுருக்காங்க. இதோட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகனை வந்து பெரிய அளவுக்கு ஸ்க்ரீன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதோட கதை என்னன்றதை நம்ம தேடி பார்க்கும்போது என்னென்னா, பகவந்த் கேசரின்னு ஒரு படம். அது வந்து நல்ல படம். நம்ம பாலையான்னுவாங்க, பாலகிருஷ்ணாவுடைய படம் தான் அது. அது பெரிய அளவுக்கு நல்ல அப்ரிசியேஷன் வாங்கின படம். பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்த ஒரு படம். ஒரு சகிப்புத்தன்மையோடு இருந்த படம். அதில் வந்து இவர் ஒரு காவல்துறை அதிகாரி. இவர் வந்து ஒரு பொண்ணை, இன்னொரு காவல்துறை அதிகாரியுடைய பொண்ணை எடுத்து வளர்ப்பார். இவர் முன்னாடி குற்றவாளியாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரியாக வருவார். யார்? நம்ம பாலகிருஷ்ணா. இவர் வந்து ஒரு குழந்தைய வந்து எடுத்து வளர்ப்பார். அந்த குழந்தைக்கு பயம், எதை பார்த்தாலும் பயம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு மோசமான சந்தர்ப்பத்தில் இறந்து போகிறாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து எதை பார்த்தாலும் பயம். அந்த பயத்தை வந்து தீர்க்கிறதுக்காக இவர் வந்து அப்பா வந்து முயற்சி பண்ணுவார். அதுதான் இதில் வந்து மலை கிராமம், இயற்கை வளங்கள், அதை அழிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வருது. அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுவார். யார்? நம்ம பாலகிருஷ்ணா. அதே மாதிரி நம்மால் ஃபைட் பண்ணுறார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பகவந்த் கேசரி படத்தை தான் இவர் வினோத்னு ஒரு டைரக்டரை வச்சு பகவந்த் கேசரி படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணி ஜனநாயகம்னு எடுக்கிறாருன்னு வந்து ரெடி பண்ணார். ஆனால் பகவந்த் கேசரி படம் தான் இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. நானே ஒரு 10-15 யூடியூப்பில் பேசியிருப்பேன், இது பகவந்த் கேசரியை காப்பி அடித்து எடுக்கிற படம் அப்படின்னு. உடனே கதையை வந்து வினோத் மாற்றுறாரு அந்த கதையை. அதாவது அந்த வில்லன் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாரு, ஒரு கள்ளசாராயம் காய்ச்சுறாரு. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவர். கள்ளச்சாராயம் காய்ச்சுறாரு. 20-30 பேர் வந்து செத்து போகிறாங்க. முதலமைச்சராலேயே அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரைட்டா? அவர் வந்து அந்த வில்லன், அவர் தேசிய கொடி போட்டு மாவட்ட செயலாளராக ஏகப்பட்ட வேலை செய்கிறார். செஞ்ச உடனே அவரை வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம பகவந்த் கேசரியில் போலீஸார் நடித்த பாலகிருஷ்ணா வந்து முயற்சி பண்ணலை. ஆனால் விஜய் வந்து அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. அதாவது மாவட்ட செயலாளர் கள்ளசாராய சம்பவம்னா உங்களுக்கு நேரடியாக எடுத்துன்னு போயிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளசாராயத்தோடு இணைக்கிறாங்க. ரைட்டுங்களா? அந்த மாவட்ட செயலாளர் யாருன்னா பிரகாஷ்ராஜ். அவரை பிடிக்கிறதுக்கு பாபி தியோல்னு ஒருத்தர் வர்றாரு, வட மாநிலத்திலேருந்து வர்றாரு. அவரை வந்து அரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி அமிச்சிடுறாங்க. இந்த பாபி தியோல் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டராக உருவாகி அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராரு. அவரை வந்து அடக்குறாரு நம்ம விஜய். ஜனநாயகன் அடக்கி முடிக்கிறது தான் ஜனநாயகன். இதுதான் ஜனநாயகத்தோட கதை. ரைட்டுங்களா? இதில் வந்து ஒரு இடத்துல அவர் பேசுகிறாரு. பேசும்போது மக்கள் அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயம், அப்புறம் பாடல்கள், சில பாடல்கள்லாம் போட்டு மேக்கப் பண்ணி இவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஜனநாயகன் படத்தோட கதை. நார்மலாக அந்த கதையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுக்க மாட்டீங்க.
விஜய் ரசிகர்களாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றுப்பீங்க. விஜய் ரசிகர்களாகவும் இல்லை, விஜய் ஒரு அரசியல் தலைவராகவும் இல்லாமல் ஒரு படமாக வந்திருக்கு. ஒரு 2-3 நாள் தியேட்டரில் தாங்கும். அதுக்கு மேலே இந்த படம் வந்து தாங்குமான்றது தெரியல, ஓடுமான்றது தெரியல. அந்த அளவுக்கு இந்த படத்தோட நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பாயிண்ட் அவுட் பண்ணது தான். இப்போ இந்த வர கவர்மெண்ட் வந்து முழுக்க ஒரு ஆட்சியில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து முக்கியமாக வந்து 2500 ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு பிளானிங் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. 2500 ரூபாய் நிதி வந்து பெண்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பிளானிங் இருக்குது. இந்த 2500 ரூபாய் நிதி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, திமுக அரசு வந்து கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1,30,00,000 பேருக்கு கொடுத்தது. இவங்க இப்போ கொடுக்க போகிறது வந்து வெறும் 80 லட்சத்துலேருந்து 90 லட்சம் பெண்களுக்கு தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து பில்டிங் இருக்குது, கார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 லட்சம் பேரை 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு 40 லட்சம் பேரை கழிச்சு கட்டிட்டு வெறும் 80 to 90 லட்சம் பேருக்கு தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஏற்கனவே மின் கட்டணம் வந்து உயர்ந்து போச்சு. 200 ரூபா மின்சாரம் தரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ண அநியாயம் வந்து அதிகம். இப்போது வந்து மீட்டர் ரீடிங்லாம் ஏடாகூடமாக போயிட்டு மின்கட்டணம் என்பது அதிகம். அரிசி வந்து இன்றைக்கி தினமலர் உட்பட எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வந்து அரிசியுடைய விலை வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் அரிசியுடைய விலை வந்து ஏறி இருக்குது. மின்கட்டணம் ஏறி இருக்குது, அரிசி ஏறி இருக்குது. 200 யூனிட் மின்சாரம் என்பது முழுக்க வரல மக்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு என்பது முழுக்க இல்லை. வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளும் வந்து தமிழகத்தில் இல்லை. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து 2500 ரூபாய் இவங்க கொடுத்தாலும் மக்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் அது வந்து திருப்திகரமான ஒரு விஷயமாகவே இருக்காது. மக்கள் வந்து ஒரு கடுமையான விரக்தியில் இருக்கிறார்கள். ரைட்டுங்களா? அந்த விரக்தி என்பது வந்து மக்களை இன்னும் ஒரு மூலையில் கொண்டு போய் வந்து இவங்களை தள்ளும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த விஷயங்கள் என்பது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குன்ற வச்சுக்கோங்களேன். இது தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய லாக்அப் டெத்து, ரொம்ப மோசமான லாக்அப் டெத்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. முந்தா நாள் நம்ம பார்த்தோம், கூலிப்படை வந்து எப்படி வந்து போலீஸோடு சேர்ந்து கூலிப்படை எப்படி கனெக்டாக இருக்குது தென் மாவட்டங்களில் அப்படின்றது வந்து அந்த கவின் கொலையை செஞ்ச எஸ்ஐ எப்படி கூலிப்படையோடு சுற்றுறாருன்றத தகவல்கள் நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம சொன்னோம். கூலிப்படை எவ்வளவு மோசமாக வந்து சட்டம் ஒழுங்கு என்பது வந்து தமிழகத்தில் மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி விஷ்ணு ரெட்டி அவர் வந்து முழுக்க களமிறங்கி சுரங்கங்களையும் மணல் சாம்ராஜ்யத்தையும் கொள்ளையடிப்பதற்கு அவர் தயாராகி இருக்கிறார். அந்த தயாரிப்பு வேலைகளில் விஜய் அவருக்கு உதவி செய்கிறார் என்கிற தகவல்களையும் நாம் தான் சொல்கிறோம். லாக்அப் டெத்தையும் நம்ம தான் சொல்கிறோம். ஜனநாயகன் படத்தோட ரியல் எஃபெக்டையும் நம்ம தான் சொல்கிறோம். மக்களுக்கு வரக்கூடிய ரியல் எஃபெக்டையும் நம்ம தான் சொல்கிறோம். லாக்அப் டெத், இன்றைக்கி ஒரு லாக்அப் டெத்தை பச்சையாக வெளியே கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். இதுக்கு மேலே இந்த விஷயங்களை எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் பல தகவல்களை சுவாரஸ்யமாகவும் உண்மையாகவும் தோலுரித்து காட்டுகிறோம். நன்றி, வணக்கம்.